வணக்கம். நம்ம கிரீன் நர்சரி தோட்டத்தில் இருக்கக்கூடிய மாமரத்தை கவாத்து பண்ணுறதை பார்க்குறீங்க இந்த வீடியோவில். அதாவது ரொம்ப அடர்த்தியாக இருக்க கிளைகளை நம்ம கட் பண்ணி விட்டோம்னா தான் சூரிய வெளிச்சம் கிடச்சி காற்றோட்டம் கிடச்சி செடிகள் வர சீசனில் நல்லா காய்க்கும். ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம இந்த கவாத்து பணியை மேற்கொள்ளலாம். பாருங்கள், இந்த நல்ல அடர்த்தியாக இருந்த மரத்தை வந்து இப்போ நிறைய உள்ள காற்று சன்லைட்டும் போகிற மாதிரி ட்ரிம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்போவுமே செடிகள் வளரும்போது சின்ன செடிகளாக வச்சோம்னா இதே மாதிரி ஒரு 3 அடி விட்டு இந்த இடத்துல ஒரு கட்டிங் கொடுத்தோம்னா இந்த மாதிரி 4 பிரான்ச்சஸ் வரும். இந்த 4 பிரான்ச்சஸ் மட்டும் அலோவ் பண்ணி அதுக்கப்புறமா அது பிரான்ச்சஸை வளர விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி நல்லா ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னும் கூட இந்த மேலே போகிற கிளைகளையும் நம்ம கவாத்து பண்ணணும். இந்தமாதிரி கவாத்து பண்ணா செடிகள் நல்லா காய்க்காதுங்கிற ஒரு இது பழக்கமும் நம்பிக்கையும் இருக்குது மக்கள்கிட்ட. அது உண்மை இல்லை. இந்த மாதிரி கவாத்து பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மேல் நோக்கி போகக்கூடிய அந்த ஜிப்ரலின் வந்து தடை பண்ணுறதுனால இந்த காய்கள் வந்து இந்த செடிகளில் நிறைய காய்க்கிற வாய்ப்பு உண்டு. இந்தமாதிரி பெரிய கிளைகளை கட் பண்ணும்போது அதில் வந்து நம்ம போட்ட கலவை இல்லைன்னா பைட்டலான் மருந்தை வந்து நம்ம தடை விடுறது நல்லது. அப்போ தான் எதுவும் நோய் கிருமிகளோ இல்லை பூச்சிகளோ அதில் வந்து டெவலப் ஆகாது.